பசிக்குதுமா. இல்லம்மா, வீட்டுல யாரும் இன்னும் சாப்பிடல. ஆம்பளைங்களாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம சாப்பிடணும். ஏமா அப்படி? இங்க பாரு, ஏன் எதுக்குலாம் கேட்க கூடாது. பெரியவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே கேட்டு செய்யணும். ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டா பொண்ணுங்களோட பொழப்பே வீணா போயிடும். ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம சொன்ன வேலையை செய். சரிங்கம்மா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வீடு தொடக்கணும், நீ தொடச்சிரு. சரிங்கம்மா, தொடச்சிடுறேன். ஜனனி இந்த துணியில தொடக்கலாமா? அடியே, உன்னை வீட்டை தானே தொடக்க சொன்னேன். துணி வச்சு என்னடி பண்ணிட்டு இருக்க? ஏமா கத்துற? வீடு தானே தொடக்க போறேன். நீ நல்லா தொட, நான் போய் காய்கறி எடுத்துட்டு வரேன். சரிங்கம்மா. நான் வீடு தானே தொடச்சிட்டு இருக்கேன். செருப்பும் காலோட உள்ள போற அறிவில்லை உனக்கு? இப்போ நான் அப்படிதான் வருவேன். நீ வீட்டை தட. அறிவழகி, என்ன பழக்கம் இத? எனக்கு இல்லம்மா, அவன் செருப்பும் காலோட உள்ளவன் தான். ஆம்பளை பையனா அப்படிதான். பொம்பளை பிள்ளை நீ எதுக்கு இருக்க? வீட்டு வேலை செய்யறதுக்கு தானே. சரி, இந்த அம்மா எப்ப பார்த்தாலும் சுத்திக்கிட்டே இருக்காங்க. அம்மா, தண்ணி. தம்பி தண்ணி கேக்குறான், பருப்பை எடுத்து கொடு. நான் வேலை தானே செஞ்சுட்டு இருக்காங்க, எடுத்து குடிக்க மாட்டானா? தம்பி கேக்குறாளா, எடுத்து கொடு. சரி. இந்தா குடி. இருமா இருமா. தண்ணி இருக்காதுல? நீங்க சென்ஸ்லா வந்திருக்கணும். வீட்டை தொடச்சிட்டியா? தொடச்சிட்டமா. இந்த தண்ணி போய் வெளியே ஊத்திட்டு வா. யாராச்சும் வராங்களான்னு பார்த்து ஊத்திட்டு வா. சரிங்கம்மா. இன்னும் யாரும் வரலையே. அடியே, உன தண்ணி தானே ஊத்த சொன்னேன். இன்னும் கையில வச்சுட்டு என்ன பெராக் பார்த்துட்டு இருக்க? நீங்க தானம்மா சொன்னீங்க யாராச்சும் வராங்களா இல்லையா பார்த்துட்டு ஊத்த சொன்னீங்க. அதம்மா பார்த்துட்டு இருக்கேன். ஐயோ, வராங்க. ஐயோ ஐயோ ஐயோ. நீங்களே ஊத்த சொல்லிட்டு நீங்களே திட்டுறீங்களேம்மா. என் பொண்ணுதான் மனுஷன் தெரியாம பண்ணிட்டா. பரணி நீதான் சொல்லு. ஏண்டி மட நின்றுட்டு இருக்க? அந்த வீட்டெல்லாம் கூட்டி வாரு. சரிங்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. டீ காஃபி ஏதாச்சும் குடிக்கிறீங்களா? எதுவும் வேணாம். நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க? டீச்சரா இருக்கேன். அம்மா, வீடு தொடச்சிட்டேன், வீடு பெருக்கிட்டேன். இது எங்க போய் கொட்டுறது? என் தலையில கொட்டு. கேக்குறா பாரு. நீங்க தானம்மா சொல்லிருக்கீங்க பெரியவங்க சொன்னா கேட்கணும்னு. அதம்மா நீங்க சொன்னோடனே உங்க தலையில கொட்டிட்டேன். அதுக்கு நீ என் தலைமையில கொட்டுவா? போமா. ஏண்டி நீ அங்க நின்றுட்டு இருக்க? அந்த உருப்படியா அந்த அடுப்பையாச்சும் போய் தள்ளு போ. சரிங்கம்மா. சொல்லு. அடுப்பை தள்ளவாமா? தள்ளுடி. தள்ளவாமா? காது கேட்காதவளே, தள்ளுடி. தள்ளவாமா? தள்ளி தலை. நீங்க தானமா சொன்னீங்க அடுப்பு தள்ளுன்னு. நீங்க விறக தள்ளி சொல்ல
மைக் கொடு மைக் கொடு மைக். அவளை எதுக்கு படிக்கிற? படிக்க வேண்டிய பிள்ளைய படிக்க விடாம செய்யறது உன்னோட தப்பு. அதை விட்டுட்டு புரியாம நடக்கிறவன் அவளை போட்டு அடிக்கிற. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் கல்வி அறிவு முக்கியமானது. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் கல்வி அறிவு முக்கியமானது. கல்வியை கத்துக்கிட்டாதான் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு தெரியும். பாவம் கல்வி அறிவு இல்லாம அந்த பொண்ணோட அந்த பொண்ணுடைய வாழ்க்கையை பெற்ற தாயினியே அழிச்சிட்ட. பட்ட பிள்ளைங்க படிச்சு என்ன பண்ண போறாங்க? ஏன் இருக்குன்னு கேள்விதான் கேட்பாங்க. நீ சொல்றது போய் பெண்களோட விடுதலைக்கு முட்டுக்கட்டா இருக்கிறது ஆம்பளைங்க இல்ல, உன்ன மாதிரி பெண்கள் தான். உன்ன மாதிரி பெண்கள் இருந்தா பெண்கள் வாழ்க்கையில எப்படி முன்னேறுவாங்க? அதுக்கு நானும் ரொம்ப நேரமா பார்த்துக்கிட்டே இருக்கேன். மிச்சம் சாப்பிட்டுட்டு சும்மாவே உட்காந்துருக்காரு. யார் இவர்? இவர் தான் பெரியவர், எங்க வீட்டோட தலைவர். ஐயா, உங்களை பெரியவர் தலைவர்னு சொல்றாங்க. நீங்க ஏதாவது பார்த்து அந்த மைக் கொடு அந்த மைக் கொடு. Second period over. Short break starts. சாப்பிடு ஹரிஷ். அதான் எல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. இங்க இவ்வளோ நடக்குது, ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்றாரு. இவரெல்லாம் எப்படி தலைவர்னு சொல்றீங்க? அதான் தெரியும் எல்லாம் பார்த்துப்பாங்க. ஓ, ஆம்பளைன்றதுனால வீட்டுக்கு தலைவர். ஆம்பளைங்க தெரிஞ்சு செஞ்சாலும் அது தப்பு இல்லை. ஆனா பொண்ணுங்க தெரியாம செஞ்சாலும் அது தப்பு. இந்த மாதிரி ஆம்பளைங்க பேச்சு கேட்டுதான் பொண்ணுங்களை அடிமைப்படுத்துறீங்க. நீ சொல்றது எனக்கு ஒன்றும் புரியலையே. புரியாம ஒன்றும் இல்லை. உன் பொண்ணை முதல்ல பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பு. பொண்ணுங்க படிச்சு என்ன சாதிக்க போறாங்க? சாதிச்ச மாதிரி ஏதாவது செய்தி உண்டா? ஏன் இல்ல, நம்ம கோமாலூர்ல ஸ்ரீ மாருதி வித்யாசம் மெட்ரிகுலேஷன் ஒரு பள்ளி இருக்கு. அங்க எவ்வளவு பொண்ணுங்க படிக்கிறாங்க. இங்க படிச்ச அனுஷ்டின்னு ஒரு பொண்ணு 12th 481 மார்க் எடுத்திருக்காங்க. இங்க வேலை செய்யற ஆசிரியர்களும் பெண்கள் தான். இந்த மாதிரி நிறைய சாதிச்சிருக்காங்க. இந்த நாடகத்தின் மூலம் பெண் கல்வி மிகவும் அவங்க பேசுவாங்க. நீங்க பேசுங்க வரலட்சுமி. என் குழந்தைங்களையும் இத்தனை நாள் எனக்கு இதெல்லாம் தெரியாமலே போச்சு. இனிமேட்டு நானும் என்னோட குழந்தைங்களை ஸ்ரீ மாருதி வித்யாசம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல சேர்த்து விட போறேன். நீங்களும் உங்களோட குழந்தைங்களை ஸ்ரீ மாருதி வித்யாசம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல சேர்த்து விடுங்க. இந்த நாடகத்தின் மூலம் பெண் கல்வி மிகவும் முக்கியம் என்பதை புரிந்து கொள்ளுங்க. நன்றி. பெண்களுடைய கல்வியின் முக்கியத்துவத்தை எவ்வளவு அழகாக என் மாணவர்கள் எடுத்துரைத்திருக்கிறார்கள். அவர்கள்